வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜா மேல மிகப்பெரிய குற்றத்தை சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, மாமா தான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சொல்றீங்க. ஆனா மாமா இப்படி தப்பு பண்றவரு கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க ஊர் தலைவரே, இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாள் எதுக்கு டைம் கொடுக்கணும்? அதுக்கு அதுக்குள்ள இந்த லேடிக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இவனுங்க பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் அவனுங்களுக்கு டைம் கொடுக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்து, இங்க பாருப்பா சிவனாண்டி, உனக்கு ராசராசாவை பத்தி தெரியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவரோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அவரு இப்படி தப்பு பண்றவரெல்லாம் கிடையாது. அவரு ரொம்பவே நேர்மையானவர். ஸோ நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக நாங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. நாங்க ஒரு நாள் அவருக்கு டைம் கொடுக்க போறோம். அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் நிரூபிச்ச பிறகு பார்த்துக்கலாம் இந்த பூஜையில யாரு உட்கார்றது அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இந்த அம்மா ஆதாரத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க அவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ஊர் தலைவரே, முடிவெடுக்க வேண்டியது நீங்க. தேவையில்லாம சைடுல நிக்கிறவங்க எல்லாம் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு நாள் டைம் கேட்டேன். நீங்களும் என்கிட்ட ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா அவங்க மாமாவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்க எல்லாத்தையுமே நிரூபிக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் நான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போகல மாப்பிள்ள. ஈஸ்வரி கிட்ட கண்டிப்பா என்னால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க வீட்டுக்கு போங்க. அத்தை கண்டிப்பா உங்க மேல முழு நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு நேரா அவங்க பொண்ணுங்களை பார்த்து, சரி வாங்கம்மா போவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நினைக்கிறாரு, இதை இப்படியே விடக்கூடாது. இந்த ராஜா வீட்டுக்குள்ள போகாதபடி நம்ம தடுக்கணும். அப்போ சந்திரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அந்த ராஜா இருக்கான, அவன் நேரா வீட்டுக்கு தான் வரான். அது மட்டும் இல்ல, கோவில் பூஜையில அவனை உட்கார விடாம தடுத்தாச்சு. ஆனா இந்த டிரைவர் பைய எல்லாருக்கும் முன்னாடியிலையும் எனக்கு ஒரு நாள் டைம் வேணும், மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் டைம் கேட்டுட்டான். வேற வழியே இல்லாம ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. இங்க பாரு சந்திரா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் மட்டும் மறுபடி வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அந்த ஈஸ்வரி அவனை துரத்தி அடிக்கணும். நீ போயிட்டு ஈஸ்வரி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு. ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா செம்ம டென்ஷன் ஆகுவா. அவ கண்டிப்பா கோவப்பட்டா அந்த ராஜாவை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த ராஜாவை கேவலமா பேசுவாங்க. அவன் இந்த கோவில் பூஜையில உட்கார முடியாது. நான் நினைச்ச மாதிரி நான் போயிட்டு கோவில் பூஜையில உட்காருவோம். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரிங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்கு வருவான், பாக்குறேன், நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு சந்திரா போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா, பெரிய அவமானம் ஆயிட்டுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா என்னடி ஆச்சு, என்னடி பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, கோவில் பூஜையில என்ன நடந்துச்சு தெரியுமா? மாமா போயிட்டு கோவில் பூஜையில உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு லேடி மாமா என்னை ஏமாத்திட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நின்னுட்டா தெரியுமா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இப்ப மாமாவை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எனக்கு சொல்றதுக்கே நாக்கு கூசுதுக்கா. என்னன்னா, மாமாவுக்கு மச்சம் எங்க இருக்குன்னு வரைக்கும் அவ சொல்றாக்கா. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ பத்திரமா வச்சிருக்க பாரு, அந்த நகையை கூட மாமா அந்த லேடி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காருக்கா. நீ வேணும்னா உன் நகை இருக்கா அப்படின்னு போய் பாரு.
உன் நகை அதில் இருக்கவே இருக்காது. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, மாமா வந்துட்டு நல்லாவே ஏமாத்திட்டாருக்கா. அவர் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, ஆனா இப்படி ஏமாத்திட்டாரே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இரு சந்திரா, நான் போய் பீரோல போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க நகையெல்லாம் போய் பார்க்கறாங்க. பார்த்தா அதுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நகையை காணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இந்த நகையை காணும் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, அந்த நகையை தான் அந்த லேடி கிட்ட கொண்டு போய் மாமா கொடுத்துட்டாரே. அது மட்டும் இல்ல, அந்த லேடி கிட்ட கொண்டு போய் நகையை கொடுத்துட்டு, "நீ இந்த நகையை வித்துக்கோ, நான் உனக்கு இன்னும் நிறைய நகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு." அந்த லேடி அத்தனை பேருக்கு முன்னாடி நகையை கொண்டாந்து காமிச்சு என்ன சொன்னா தெரியுமா? இந்த நகை வந்துட்டு இவர் தான் கொடுத்தது அப்படின்னு. சந்தேகப்பட்டு ரோகிணியையும் ரேவதியையும் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த நகையை பார்த்துட்டு, ஆமா, இது அம்மாவோட நகை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாளுங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, நீ அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, எவ்வளவு பாசத்தோட இருந்த. உன் பொண்ணுங்களை அவர் தான் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு தெரியாம அவரு உனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவரு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா. அவருக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, நல்லா யோசிச்சு பாரு, நீ என்ன குறை வச்ச? 30 வருஷமா அவரை அவங்க பெத்த அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிச்சு வச்சிருக்கேல்ல, அதனாலதான் அவரு உன்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு தோணுது. கண்டிப்பா இதான்க்கா காரணமா இருக்கும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்போ அவர் எங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவர் இப்ப வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அவரை வீட்டுக்குள்ள விடலாமா? அவர் மேல இவ்வளவு பெரிய கேவலமான பழி ஒண்ணு விழுந்திருக்கு. அவரை இந்த வீட்டுக்குள்ள விட போறியாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அவனை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சரியான கோவத்துல வெளியில வராங்க. அதே நேரத்துல கார் வந்து நிக்குது. ராஜா, ரோகிணி எல்லாருமே காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள வரப்போக, ராஜா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க வர ஈஸ்வரி செம டென்ஷன்ல, அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல ராஜா அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. ரோஹிணி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, எதுக்கும்மா அப்பாவை வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ற? அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எவ்வளோ ஒருத்தி கூட இவர் தொடர்புல இருந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு. இவரை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. யாராவது இவரை இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னீங்க, அவங்களும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, என்னம்மா நீங்களும் மத்தவங்க மாதிரி பேசுறீங்க? இங்க பாருமா, அப்பா அப்படி தப்பு பண்றவராமா. அப்பா என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அவரு எப்பேற்பட்ட நல்லவர் தெரியுமா? அவரு மேல நீங்க இவ்ளோ பெரிய பழி போடுறத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க பண்றது மிகப்பெரிய தப்புமா. அவரு ரொம்ப நல்லவரு. ஏமா நீ இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னுடைய நகை எப்படி அந்த பொம்பளை கிட்ட போனுச்சு? அப்போ இவர் தானே எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு தெரிஞ்சு அப்பா கண்டிப்பா இந்த நகையை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கல. யாரோ ஒருத்தவங்க அப்பா அந்த பூஜையில உட்காரக்கூடாது அப்படின்னு இந்த வீட்ல இருந்து யாரோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, அங்க சுத்தி இங்க சுத்தி என் மேலதான் பழி போடுறதுக்கு வராளுங்க. அது எப்படிக்கா நான் நகையை கொண்டு போய் கொடுத்து அத்தனை பேருக்கு முன்னாடி மாமாவை அவமானப்படுத்து அப்படின்னு சொல்லுவானா? இது எதுவுமே உண்மை இல்லக்கா. இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் யாரு தெரியுமா காரணம்? அந்த டிரைவர் பையன் தான். பேசாப்ல கோவில் கும்பாபிஷேகத்துக்கே போகல அப்படின்னு அமைதியா இருந்தாரு மாமா. ஆனா அவர் மேல இப்படி ஒரு பழிய போட்டு கோவில் கும்பாபிஷேகத்திலையும் உட்கார முடியாதபடி பண்ணி ஊருக்கு முன்னாடி தலகாட்ட முடியாதபடி பண்ணிட்டாங்களே. ஏன் மாமா, அக்காவுக்கு எப்படி வந்துட்டு உங்களால துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு? அக்கா இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே அக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்துட்டு அக்காவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி பேச ராஜா நேரா சந்திராவை பார்த்து, ஏ சந்திரா, என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற? நான் என்னைக்குமே என் பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, போதும் நிப்பாட்டுங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணது உறுதியாகிருச்சு. நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பேச ராஜா ஷாக் ஆகுறாரு. ரோகிணி, ரேவதி ரெண்டு பேருமே, அம்மா, அப்பா மேல இவ்வளவு பெரிய பழி போடுறது ரொம்ப தப்புமா அப்படின்னு.
அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கடி, உங்க அப்பா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்க அப்பா கூடயே இந்த வீட்டை விட்டு போயிருங்க. யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நீங்க அப்பா மேல இவ்ளோ பெரிய பழி போட்டிருக்கீங்கல்ல, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரோம். அதுக்கு முன்னாடி நாங்க யாரையும் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டோம். வாங்கப்பா போலாம் அப்படின்னு. ராஜா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்றது கேளு. உங்க அம்மாவுக்கு எப்பவுமே மறைமுகமா பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த சந்திரா. ஸோ அவ கூட ஈஸ்வரிய தனியா விட்டுட்டு வர முடியாது. நீங்க எல்லாரும் உள்ளார போங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அவங்க அப்பாவை ஹக் பண்ணி, அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, கண்டிப்பா வந்துட்டு மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட அத்தனை பேருக்கு முன்னாடி நிரூபிப்பாரு. அது கூடிய சீக்கிரம் நடக்கும், சரியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து அவங்க அப்பாவை அனுப்புறாங்க. அனுப்பிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, மாமா யாருமா அப்பாவுக்கு? தங்கச்சி பையன். அவரு அந்த அளவுக்கு அப்பா மேல நம்பிக்கையோட இருக்காரு. அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க என்னடான்னா அப்பா மேல இவ்வளோ பெரிய பழி போடுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லம்மா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏ ரேவதி, நீங்க வேணும்னா அவனை கண்மூடித்தனமா நம்பலாம். ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த லேடி வந்து சொன்ன பிறகு எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, இங்க நடக்கிற பிரச்சனைகள் பாதிக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சித்தி. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏ என்னடி உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு. உடனே வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, நான் வந்துட்டு இந்த வீட்டுல ஒரு அட்வைஸ் சொல்றதுக்கு கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரேவதி பேசுறா பத்தியா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரி விடு, நான் அதான் அவர் இந்த வீட்டை விட்டு போயிட்டாருல்ல, அவர் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்போ சந்திரா நின்றுகிட்டு இருக்க, ரேவதி நேரா சந்திரா கிட்ட வந்துட்டு, சித்தி, இது எதுக்கும் நீங்க காரணம் இல்லை இல்லை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, மாமா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பியிருக்காரு. அவரு மட்டும் நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா இந்த வாட்டி உங்களை சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வந்ததையே அவரால் தாங்கிக்க முடியல. ஒருவேளை நீங்க இப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஏய், உங்களால முடிஞ்சதை பாருங்க, இனிமே நாங்க நினைச்சதுதான் நடக்க போகுது, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பேசுறாங்க அந்த சந்திரா. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாப்போம் சித்தி, யாரு என்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை சரியா பார்த்துப்பாரு. உங்களுக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. ஆகா, அந்த டிரைவர் பையன் உண்மையை கண்டுபிடிக்க போனா கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தானே வருவான். ஒருவேளை நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு அந்த வில்லி நினைக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பெரிய பிரச்சனையில இறங்கிட்டோம், அதை நம்ம எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படின்னு ஈஸ்வரி நேரா ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அவரு எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், கடைசியில நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு அவர் இவ்வளோ பெரிய கூலி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே அழுதுகிட்டு சோகத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி, ரோகிணி எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க, அப்பா இப்படி கிடையாது அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.